Hi friends, welcome to Kani Computer Jobs channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா UGC NET வந்து பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பர் 11th வந்து ஈவினிங் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சேம் சிலபஸ் தான் வந்து TRB பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் பாருங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தவங்களாம் வந்து அடுத்து எக்ஸாம் எழுத முடியாம டிபார்ட் பண்ணிட்டாங்கன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம் வந்து சீக்கிரமா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கோபால்? கோபால்னா என்ன? இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஒரு லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ஃபோர்ட்ரான், அப்புறம் C++. இது எல்லாமே என்ன? ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கோபால்னா அப்ரிவேஷன். ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா என்ன? அப்ரிவேஷன். காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ காமன், இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இந்த லாங்குவேஜ் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பேசிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், பேசிக்ஸ்னா என்ன அப்படின்னா பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கு வந்து கலர் வந்து ஒன்று மார்க் பண்ணி சொல்றேன். ஸோ பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் அ ப்ராப்ளம் இஃப் டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா என்கவுண்டர் different delays and the application using the data at the receiver site is time sensitive. ஸோ இதுக்கு பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆடியோ வீடியோ டேட்டா. இப்போ நம்ம ஆடியோ வீடியோ டேட்டா இன்னொரு ரிசீவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவர்னா யார்? இப்போ நான் வந்து ஒருத்தங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு போகும்போது என்னென்ன வந்து டைம் சென்சிட்டிவ், ஸோ எவ்வளோ டிலேஸ் ஆகும் அதை வந்து கால்குலேட் பண்றது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிட்டர் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஜிட்டர் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். A system is using NRZ1 to transfer 10 Mbps data. What are the average signal rate? ஸோ ஒரு சிஸ்டம் வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 10 Mbps டேட்டா எடுத்துக்குது அப்படின்னா வாட் ஆர் தி ஆவரேஜ் சிக்னல் ரேட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 500 kbit. ஓகேவா? ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது கால்குலேஷன் வந்து நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் டீட்டெயிலா. The most common technique to change an analog signal to digital data is called digital. ஒரு அனலாக்ல இருந்து டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஓகேவா? ஆன்சர் என்னன்னா பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஒரு அனலாக்ல இருந்து ஒரு டேட்டா வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் என்ன? பல்ஸ் கோட் மாடுலேஷன். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா out of the following which is not type of serial data transmission and modes? you have கரெக்டா பாருங்க, நாட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சீரியல் டேட்டா டிரான்ஸ்மிஷன்றது இங்க எது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் டிரான்ஸ்மிஷன் இஸ் நாட் அ சீரியல் டிரான்ஸ்ஃபர். ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து சிங்கர்னஸ், அசங்கர்னஸ், ஐசோக்ரனஸ் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நான் லீனியர் டிரான்ஸ்ஃபர் இட்ஸ் நாட் அ டைப் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? சீரியல். ஓகேவா? அது ஆர்டர் வைஸ்ல போறது. ஓகே ஓகே, செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். Dash is an analog multiplexing technique
டு கம்பைன் ஆப்டிக்கல் சிக்னல். எது வந்து அனலாக் மல்டிப்ளெக்சிங் டெக்னிக் டு கம்பைன் சேர்க்குது, ஆப்டிக்கல் சிக்னலா சேர்க்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வேவ்லென்த் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகேவா, வேவ்லென்த் தான் வந்து ஆப்டிக்கல் சிக்னலை கம்பைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட், இன் சிங்கர்னஸ் DDM the data rate of the link is that dash times faster and the unit duration is dash times shorter. The synchronous data transfer இருக்குல்ல, so time division multiplexing. ஓகேவா, TDM னா the data rate வந்து data rate of the link எவ்வளோ times faster and the unit duration எவ்வளோ times வந்து shorter-ஆ இருக்கும் அப்படின்னா number of time n. So answer B is the correct option. Okay, next, 9th question, identify the following image of multiplexing. So இந்த multiplexing இந்த image இருக்கா, so இது என்ன ஆர்டர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லெவல் மல்டிப்ளெக்சிங். இந்த 160 kbps டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது என்னன்னா, இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம கம்ப்யூட்டர் இருக்கலாம், நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சைடில் வந்து ப்ரௌசர், இந்த மாதிரி நான் நிறைய ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணலாம், மல்டி வேல டாஸ்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டா மல்டி வேல ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஸோ இதுக்கு பேர் என்னன்னா மல்டி லெவல் மல்டிப்ளெக்சிங். ஓகேவா, ஓகே, ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு இடத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், FHSS stands for. FHSS னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. frequency hopping spread spectrum. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் A is the correct option. frequency F னா hopping spread spectrum. ஓகேவா, ஓகே, 11th கொஸ்டின் பார்க்கலாம். அப்புறம் DSSS னா stands for. ஸோ F னா வந்து frequency. ஓகேவா, ஸோ அதே மாதிரி DSS னா என்னன்னா டைரக்ட் சீக்வன்ஸ். அங்கே எப்படி frequency F னா D னா டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 12th கொஸ்டின் பார்க்கலாம். A dash can be broadly defined as anything that can carry information from a source to a destination. ஏதோ ஒன்று வந்து ஒரு ப்ராட்லி டிஃபைன், எதை வந்து ரொம்ப ப்ராடாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை, சோர்ஸுன்றது. நான் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், நான் வந்து சோர்ஸ் பர்சன், நான் யாருக்கு ரிசீவ் ஆக போதோ அந்த பிளேஸ் டெஸ்டினேஷன். நீங்கள் ஊருக்கு போக போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த போய் ரீச் பண்ண போறீங்க, தட் பிளேஸ் இஸ் கால் டெஸ்டினேஷன் பிளேஸ். ஓகேவா, அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னா இது மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஓகேவா, கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக தான் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு போகும். டிரான்ஸ்மிஷன் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும்னா நம்ம டிராவல் பண்ணுறது என்னவாகும், பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமா டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் EIA ஸ்டாண்ட்ஸ் ஃபார். EIA-னா என்னன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன். ஓகேவா, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன். ஓகே, 14th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். BNE ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் நிறைய கேட்பாங்கன்னு ஆல்ரெடி நான் நெட் எக்ஸாம் ஒவ்வொரு வீடியோ போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பே ஒன் நீல் கான்செல்மேன். ஓகேவா, பே ஒன் நீல் கான்செல்மேன், இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். கான்செல்மேன், பே ஒன் நீல் கான்செல்மேன். Okay, 5th question. Which of the following is not part of optical fiber cable? அதாவது நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, எது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இல்லை. அப்போ இதில் மற்றது எல்லாமே என்ன, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். எப்போவுமே ஆப்ஷன் வச்சு படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆப்ஷனையும் படிச்சுக்கிட்டாதான் ஒவ்வொரு இதுவும் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம அதுக்கும் அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம
இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்ஜே கனெக்டர் இஸ் நாட் அ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஓகே, ஸோ இது 15% பார்த்துருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் வர எக்ஸாமுக்கு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் அடுத்து 11th எக்ஸாம் சொல்லியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.